இந்தியாவுடைய பிரதமர் எங்கே போனாலுமே அவரை சுற்றி ஒரு ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் வந்து இருக்கும். அதாவது ஃபுல்லாக கோட் போட்டுக்கிட்டு பிளாக் கலர் கண்ணாடி ப்ளஸ் கையில் ஒரு சூட்கேஸ் இருக்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் அவங்கள வந்து சுற்றி ஒரு டீம் இருக்கும் இல்லையா, அந்த டீம் வந்து பேர் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்பு அதுக்கு வந்து ஒரு சீஃப் வந்து இருப்பார். சரிங்களா? அது யார் இப்போ இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலோக் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா? அதேமாரியே இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைகள் அதற்கு அதனுடைய தலைவர் யார், அதுக்கப்புறம் முக்கியமான விருதுகள் மிஸ் யூனிவர்ஸை வந்து யார் வாங்கியிருக்கா, தயான் சந்த் கேல் ரத்னா விருதை யார் வாங்கியிருக்கா, வியாஸ் சம்மன் விருதை வந்து யார் வாங்கியிருக்கா அப்படின்னா என்ன, பேலோன் டிஆர் அப்படிங்கிற ஒரு விருது, இந்த விருதை வந்து யார் வாங்கியிருக்கா அது என்ன அப்படிங்கிறத ஒரு 9 மினிட்ஸ் வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எல்லாத்தையும் பார்த்துடலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கிய மாநாடுகள், அதுக்கப்புறம் இந்த விருதுகளை வந்து வாங்கினவங்க, முக்கிய விருதுகள் மற்றும் அதை வாங்கியவர்கள் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நிறைய இன்டெக்ஸ் வந்து வெளியிடுவாங்க. அதாவது கல்வியில் எத்தனாவது இடத்துல இருக்கிறோம், சுகாதாரத்தில், அதுக்கப்புறம் எக்கனாமிக் ஃப்ரீடம் இன்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று வெளியிடுவாங்க. அதாவது இந்தியா இல்லைனா உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸ் வரிகள் வந்து அது எப்படி வந்து வரிகளை போடுறாங்க, அதுக்கப்புறம் அந்த ட்ரேட் செய்கிறாங்க இல்லையா அதற்கான கட்டுப்பாடுகள், இதெல்லாம் பொறுத்து எக்கனாமிக் ஃப்ரீடம் இன்டெக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வெளியிடுவாங்க. அது என்ன ஏதுங்கிறத வந்து நம்ம குயிக்காக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா முக்கிய மாநாடுகள். இந்த முக்கிய மாநாடுகளை பொறுத்த வரைக்கும் குளோபல் ஃபிஷரிஸ் கான்ஃபரன்ஸ், அதாவது மீன்வளம் அது சார்ந்த ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடந்தது. எங்கன்னா குஜராத்தில் அகமதாபாத்தில் வந்து நடந்துச்சு. அதாவது குளோபல் ஃபிஷரிஸ் கான்ஃபரன்ஸ், இந்த மீன்வளம் சம்மந்தமாக ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அது குஜராத்தில் அகமதாபாத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு. சரிங்களா? கடல் நீர் மீன்பிடிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கேரளா வந்து முதலிடம் இருக்குது. உள்நாட்டு மீன்பிடிப்பில் இன்லேண்ட் ஃபிஷரிஸ், அதாவது ஆறுகள் ஏரிகள் இதில் பிடிக்கிறது தான் உள்நாட்டு மீன்பிடிப்பு அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து உத்தரப்பிரதேஷ் வந்து இப்போ டாப்புக்கு வந்துடுச்சு. சரிங்களா? கடல் நீர் மீன்பிடிப்பில் கேரளா இருக்குது. ஸோ அது சம்மந்தமாக மீன்வளம் சம்மந்தமாக ஒரு கான்ஃபரன்ஸு குஜராத்தில் அகமதாபாத் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. அடுத்தது வந்து வேர்ல்டு காஃபி கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சுன்னா பெங்களூரில், பெங்களூரில் வந்து நடந்துச்சு. உங்களுக்கே தெரியும் இந்தியாவில் காஃபிக்கு எது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா கர்நாடகா தான். அங்கே தான் காஃபி கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. சரிங்களா? காஃபியை பொறுத்த வரைக்கும் 2 வெரைட்டி வந்து இருக்குது. அராபிகா, ரோபஸ்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அராபிகா, ரோபஸ்டா. காஃபி உற்பத்தியில் உலக அளவில் இந்தியா 7வது இடத்துல இருக்குது. முதலிடத்தில் பிரேசில் வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா COP28, அதாவது COP28 அப்படிங்கிறது துபாயில் இந்த மாநாடு நடந்துச்சு. அதாவது கிளைமேட் சம்மந்தப்பட்ட ஒரு மாநாடு வந்து எங்கே நடந்துச்சுன்னா துபாயில் நடந்துச்சு. அதை தான் COP28 அப்படின்னு சொல்லுவாங்க. 28 அப்படின்னா இது 28வது மாநாடு. காப் அப்படிங்கிறது தான் சி ஃபார் கிளைமேட். ஓகேங்களா? ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். கிளைமேட் சம்மந்தப்பட்ட மாநாடு COP28 இது துபாயில் நடந்துச்சு. அடுத்து பாருங்கள் GPAI அப்படிங்கிற ஒரு மாநாடு. இது என்ன GPAI அப்படின்னா குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு சம்மந்தப்பட்ட ஒரு மாநாடு டெல்லியில் நடந்துச்சு. 2024 பிரிக்ஸ் மாநாடு இருக்குல்ல, பிரிக்ஸ் மாநாடு வந்து ரஷ்யாவில் நடக்க போகுது. 2024 ரஷ்யாவில் நடக்க போகுது இந்த வருடம். அடுத்து பேலோன் டிஆர் அப்படிங்கிறது சர்வதேச அளவில் ஃபுட்பாலில் சிறந்த வீரருக்கு கொடுக்கக்கூடிய விருது தான் பேலன் டிஆர் அவார்டு. பலூன் அப்படின்னோட ஞாபகம் வச்சுங்க. இந்த பலூன் டிஆர் அவார்டு அப்படிங்கிறது சிறந்த ஃபுட்பாலருக்கு வந்து கொடுக்கக்கூடியது. இது லியோனல் மெஸ்ஸி தான் இந்த வருடமும் வாங்கியிருக்காரு 2023. ஓகே, லியோனல் மெஸ்ஸி வந்து வாங்கியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டெக்ஸை பற்றி பார்த்தலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. எக்கனாமிக் ஃப்ரீடம் இன்டெக்ஸ், அதை பொருளாதார குறியீடு அப்படிங்கிறது வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா இது ஃபஸ்ட்டு இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு பார்த்துப்போம். 87வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? 87வது இடத்துல இருக்குது. அதாவது எக்கனாமிக் ஃப்ரீடம் இன்டெக்ஸ் அப்படின்னா இந்த சர்வதேச அந்த ட்ரேட் செய்கிறாங்கல்ல, வணிகம் செய்கிறாங்க இல்லையா, அந்த வணிகம் செய்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ கட்டுப்பாடு எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வரிகள் வந்து அதிகம் போடுறாங்களா இல்லை கம்மியாக போடுறாங்களா, இது எல்லாத்தையும் பார்த்து ரேங்க் பண்ணுவாங்க. சிறந்த நாடுகளை முதலிடமாக வந்து இருக்கும். சிறந்த நாடுகள் பார்த்திங்கன்னா அது மேக்ஸிமம் வந்து இதில் முதலிடத்தில் வந்து இருக்கிறது வந்து சிங்கப்பூர் தான். நிறைய இன்டெக்ஸ் குறியீடுகளில் வந்து அவங்க தான் முன்னாடி இருக்கிறாங்க. இந்தியா வந்து பொருளாதார வளர்ச்சியில் வந்து 5வது இடத்துல அப்படின்னு சொன்னாலும் இந்த இன்டெக்ஸ் குறியீடுகள் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக போடுவாங்க. இந்த எக்கனாமிக் ஃப்ரீடம் இன்டெக்ஸில் கொஞ்சம் பின்னாடி தான் இருக்குது. 87வது இடத்துல இருக்குது. சரிங்களா? அடுத்து ஹென்லி பாஸ்போர்ட் இன்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதாவது எது வந்து ரொம்ப உலக அளவில் ரொம்ப பாஸ்போர்ட்டில் வந்து ரொம்ப பவர்ஃபுல் பாஸ்போர்ட்டு யார் வச்சுருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் சிங்கப்பூர் தான் முதலிடம் இருக்குது. அப்போ இந்தியாவுடைய பாஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 80வது இடத்துல இருக்குது. அப்போ பாருங்கள், எக்கனாமிக் ஃப்ரீடம் இன்டெக்ஸில் 87வது இடம். ஹென்லி பாஸ்போர்ட் வச்சுருக்க அந்த நாடுகள் அந்த மத்தியில் 80வது இடத்துல இருக்குது இந்தியா. 80வது இடத்துல இருக்குது. அடுத்து குளோபல் ஹங்கர் இன்டெக்ஸ், பசி குறியீடு. சரி, எத்தனை பேர் பசியில் இருக்கிறாங்க
அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அதுலேயும் 111வது இடத்துல இருக்கிறோம். நம்ம குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 111வது இடத்துல வந்து இருக்கிறோம். சரிங்களா? அடுத்து குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ். குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னா அந்த இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுறதுல அதுலேயும் குறியீடு வழங்குவாங்க. அதில் 40வது இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் குளோபல் பென்ஷன் இண்டெக்ஸ், பென்ஷனுக்கு ஓகேங்களா. பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த பென்ஷன்லாம் சரியான முறையில் போய் சேருதா, எல்லாமே சரியான முறையில் நடக்குதா அப்படிங்கிறத வச்சு ஒரு குறியீடு இருக்குது. அதுதான் குளோபல் பென்ஷன் இண்டெக்ஸ். இதில் வந்து நம்ம 45வது இடத்துல வந்து இருக்கிறோம். சரிங்களா? இப்போது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா குளோபல் இன்னோவேட்டிவ் இண்டெக்ஸ் அதில் வந்து ஓரளவு கரெக்டான இடத்துல தான் இருக்கும். 40வது இடத்துல இருக்கிறோம். இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுற அந்த குறியீட்டில் 40வது இடம். பென்ஷன் அது சம்மந்த பொறுத்த வரைக்கும் 45வது இடத்துல இருக்கிறோம். பசி குறியீட்டில் 111வது இடத்துல இருக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து இது 2 பாருங்கள். ஹென்லி பாஸ்போர்ட் இந்த இண்டெக்ஸில் 80வது இடத்துல இருக்கிறோம். அடுத்து எக்கனாமிக் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் 87வது இடத்துல இருக்கிறோம். சரிங்களா? அடுத்து அவார்ட் அண்ட் ஹானர் 2023. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ் மாறுதுன்னு நினச்சிக்காதீங்க. ஏற்கனவே இதெல்லாம் நான் போட்டுட்டேன் ஆக்சுவலாக. அதனால தான் நான் வேகமாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு ரிவைஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு. என்ன தான் இருந்தாலும் ஜஸ்ட் அப்படியே கேட்டுக்கிட்டே நீங்கள் அப்படியே எழுதுங்க. நான் இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே நான் முடிச்சிடுவேன் எல்லாத்தையுமே. சரிங்களா? அடுத்து பாருங்கள், அவார்ட் அண்ட் ஹானரை பொறுத்த வரைக்கும் மிஸ் யூனிவர்ஸ் யார் பிரபஞ்ச அழகி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேனிஸ் பால்கோயிஸ், நிகாரகுவா நாட்டை சார்ந்த ஷேனிஸ் பால்கோயிஸ் தான் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து தயான்சந்த் கேல் ரத்னா விருதை வாங்கினது சாத்விக் ராங்கிரெட்டி, சிராக் ஷெட்டி, அதாவது ரெட்டியும் ஷெட்டியும் வாங்கியிருக்காங்க இவங்க பேட்மிண்டன் பிளேயர் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த பட்ஜெட்டை நம்ம வந்து பார்த்துறோம். பட்ஜெட் 2023 இந்த பேஜுக்கு வந்துருங்க. பட்ஜெட் 2023 வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னா, மிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமாக அறிவித்தாங்க. மிஸ்ட்ரி அப்படிங்கிற ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னா மாங்க்ரோவ் பிளான்டேஷன், இந்த சதுப்பு நில காடுகள் இருக்குல்ல, சதுப்பு நில மரங்களை வந்து அதிகமாக வளர்க்கணுங்கிறதுக்காக போடப்பட்ட திட்டம் தான் மிஸ்ட்ரி திட்டம். மிஸ்ட்ரி திட்டம் சதுப்பு காடுகள், அவ்வளோதான். பிஎம் பிரணாம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இது எதுக்காக அப்படின்னா ஆல்டர்னேட் ஃபெர்டிலைசரை உருவாக்குறதுக்காக. பிஎம் பிரணாம் அப்படிங்கிறது ஆல்டர்னேட் ஃபெர்டிலைசரை உருவாக்குறதுக்காக, உரங்களை வந்து உருவாக்குறதுக்காக. அதேமாரியே சிக்கிள் செல் அனிமியா அப்படிங்கிறது ஒரு மரபியல் சார்ந்த நோய். இதை 2047 ஒழிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. சிக்கிள் செல் அனிமியா வந்து எராடிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு 2047 முடிவு பண்ணாங்க. 2047 இந்த மரபியல் நோயை ஒழிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அடுத்து மில்லட் இருக்குல்ல, இந்த மில்லட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டி கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, திணைகள். இந்த திணைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று மற்றும் கலாச்சார பண்பாடு அதிகமாக இருக்கிறனால இதுக்கப்புறம் மில்லட்டை வந்து ஸ்ரீ ஆன் அப்படின்னு தான் சொல்லணும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு நம்ம பிரதமர். ஓகேங்களா? மில்லட்டை வந்து இதுக்கப்புறம் என்னன்னு சொல்லணுமா, ஸ்ரீ ஆன் அப்படின்னு சொல்லணுமா. எதுக்காக அப்படின்னா சொல்லணும் அப்படின்னு கிடையாது, அதை ஸ்ரீ ஆன் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஸோ இதில் நிறைய நியூட்ரிஷன் வேல்யூ, நிறைய ப்ரோட்டீன் வந்து இயற்கையாகவே இருக்குது. அது இல்லாமல் வரலாற்று மற்றும் கலாச்சார பாரம்பரியம் கொண்டனால இதை ஸ்ரீ ஆன் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்தியாவுடைய எக்கனாமிக் growth வந்து பார்த்திங்கன்னா 2023-24 7% இருக்குன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. 7% இருக்குன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. 2022-23 7%. இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறி இருக்குது. அடுத்து பாருங்கள், சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், பொருளாதார ஆலோசகர் வந்து யார் அப்படின்னா ஆனந்த நாகேஸ்வரன் அப்படிங்கிறவர். ஜிடிபி growth வந்து 2023-24 எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6லேருந்து 6.8% வளர்ச்சி இருக்குன்னு இது பண்ணுறாங்க. பணவீக்கத்தை பொறுத்த வரைக்கும் 6.8% வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கான். பணவீக்கம் வந்து 6.8% வந்து இருக்குன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பணவீக்கம் அப்படிங்கிறது வந்து 4% தான் இருக்கணும். அதை வந்து ஆர்பிஐ தான் ரெகுலேட் பண்ணோம். ஆனால் 6.8% வந்து ஆயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து சேர்மன் ஆஃப் செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து யார் அப்படின்னா மாதாபி பூரி பூச் அப்படிங்கிறவர். அடுத்து ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப், அந்த மோடி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்கல்ல, அதுக்கு சீஃப் யார் அப்படின்னா அலோக் சர்மா. அடுத்து சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன், இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீராலால் சமாரியா. சிஐசி யார் அப்படின்னா ஹீராலால் சமாரியா, அதாவது தகவல் தொடர்பு ஆணையர். அடுத்து பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னா நிதின் அகர்வால். அடுத்து செகண்ட் சிடிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், அதாவது பாதுகாப்பு படை தலைவர் வந்து அனில் சௌகான். பிபின் ராவத் இருந்தார், இவர் 2வது. நன்றி, வணக்கம். இந்த டவுட் தான் கமெண்ட் பண்ணுங்கள்.